friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாங் ஃப்ராக் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். லாங் ஃப்ராக் கட்டிங் வீடியோ நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த வீடியோட லிங்க் தரேன், மேல ஐ கார்ட்லயே அந்த வீடியோட லிங்க் தரேன், நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரண்ட் நெக்ல வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைக்கணும். இப்போ வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கிராஸ் பீஸை வந்து ஃப்ரண்ட் நெக்ல வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இதை தச்சிட்டு நம்ம வந்து இதை மடித்து வச்சு தைக்க போகிறோம் இந்த கிராஸ் பீஸை. ஸோ அதனால் கட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி கட் பண்ணலாம். ஏன்னா வந்து நெக் வந்து கர்வாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம மடித்து வச்சு தைக்க சொல்ல அதை தூக்கிட்டு நிற்காமல் நல்லா பதிஞ்சு வரணும் அப்படின்றதுக்காக கட் பண்ணி விடுறோம். இதை நல்லா மடிச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து கிராஸ் பீஸை வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு வச்சு தைச்சாச்சு. இப்போ வந்து பேக் நெக்கில் வந்து கிராஸ் பீஸ் வச்சு தைக்கணும். பட் வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து மடித்து வச்சு தைக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ஷோல்டர் தைக்க போகிறோம். ஷோல்டரை நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து தூக்கிட்டு நிற்கும். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஷோல்டர் வந்து நல்லா பதிஞ்சு வரும். ஸோ அதனால் அதை வந்து ஒரு கிராஸ் பீஸை ஒண்டி பேக் நெக்கில் வச்சு தைச்சிட்டு இப்போது ஃப்ரண்ட் நெக்கை வந்து முன்னாடி வச்சுட்டு அந்த பேக் நெக்கில் வந்து தைக்காமல் ஓப்பனில் இருக்கும். அதை வந்து நம்ம முன்னாடி வச்சு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி நம்ம வந்து அந்த துணியை வச்சு நம்ம இப்போ வந்து ஷோல்டர் தைக்கணும். அப்படி தான் வந்து ஷோல்டர் தைக்கணும். இப்போ வந்து நான் ஒரு சைட் ஷோல்டர் வந்து நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். அதே மாதிரி அன்னதர் சைட் ஷோல்டரும் இன்னொரு பக்கம் ஷோல்டரையும் நீங்கள் தைச்சிக்கணும். இப்போ நம்ம தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் இந்த துணியை திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஷோல்டர் வந்து எப்படி ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு ஷோல்டரையும் தைச்சிக்கணும். தைச்சிட்டு நம்மளுக்கு வந்து நெக்கு வந்து ஃபினிஷ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் அதையும் மடித்து வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து நெக்கையும் ஷோல்டரையும் தைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கை தான் தைக்க போகிறோம். நான் கட்டிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நம்ம கை வந்து 3/4 தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் கையில் வந்து டிசைன் வைக்க போகிறேன், ஃபில்ஸ் வைக்க போகிறேன். ஸோ அதனால் ஃபில்ஸ்க்கு வந்து நான் 3 சென்டிமீட்டர் அந்த துணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 சென்டிமீட்டர் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த துணியை நம்ம மடிச்சுக்கணும். ஃபில்ஸ் வைக்கிறதுனா எப்படின்னா இப்போ இது மாதிரி ரெண்டாக மடிச்சிட்டோமா. இப்போ இதை மடிச்சுட்டு ஆஃப் இன்ச் வந்து இதில் மடிக்கணும். எப்படி நான் ஸ்க்ரீனில் காட்டுறேனோ அது மாதிரி மடிச்சுட்டு மேலே ஒரு தையல் போடணும். அதுதான் ஃபில்ஸ் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தைச்சோன்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃபில்ஸை வந்து நம்ம கை பாட்டம் இருக்குல்ல அங்கே வச்சு நம்ம தைக்கணும். இப்போ இதை நம்ம தைச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு தையல் போட்டால் தையல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம 2 தையல் போட்டுக்கிறோம். ஸோ அதனால் இதை அப்படியே திருப்பி இது மேலே ஒரு தையல் அப்படியே போட்டுக்கிட்டா 2 தையல் போட்டதுனால நம்ம வந்து தைச்சது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடு கையிலையும் வந்து நம்ம ஃபில்ஸ் வச்சு தைச்சிக்கணும். ஃபில்ஸை வந்து நம்ம கையில் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கையை வந்து ஜாயின் பண்ணணும் ட்ரெஸ்ஸில். இப்போ கையை வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபில்ஸ் வந்து கைக்கு ஒரு டிசைனாக தான் நான் வச்சேன். அது வந்து கம்பல்சரி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அது வச்சா வந்து கை வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காக தான் நான் ஃபில்ஸ் வச்சேன். உங்களுக்கு வந்து ஃபில்ஸ் வேணுன்னா வச்சுக்கலாம். அப்படி ஃபில்ஸ் நீங்கள் வைக்கலைன்னா டைரெக்டாகவே நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கையை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்,
நீங்கள் இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கையை வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு சைடு கையை தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த துணியை திருப்பி காட்டுறேன். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு கையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம கை தைச்சிட்டு நம்ம கீழ் பாட்டம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அந்த கீழ் பாட்டமையும் மேல் பாட்டமையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வர பீஸை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு பேக்கில் வர பீஸை வந்து பேக்கில் வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து நான் கீழ் பாட்டமையும் மேல் பாட்டமையும் ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இதை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். மேல் பாட்டமையும் கீழ் பாட்டமையும் ஜாயின் பண்ணிட்டு இப்போ சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். சைடில் வந்து நம்ம இன்னும் எதுவுமே ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ அதனால் மேல் பாட்டமையும் கீழ் பாட்டமையும் தைச்சிட்டு சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து சைடில் வந்து அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு கையிலேருந்து ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வரணும். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கீழ் பாட்டமில் வந்து நம்ம மடித்து வச்சு தைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி ஃபுல்லாக வந்து மடித்து வச்சு தைச்சிக்கணும். இது மாதிரி நம்ம தைச்சிட்டோம்னா சுடிதார் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற ட்ரெஸ் மாதிரி தான் நம்ம ட்ரெஸ் வந்து மாடல் தைச்சோம். கை கூட சேம் டிசைன் தான் தைச்சிருக்கோம். பட் வந்து அந்த ட்ரெஸ் வந்து பார்க்க நல்லா லுக்கிங்காக இருக்குது. நம்ம ட்ரெஸ் வந்து பார்க்க லுக்கிங்காக இல்லை. அதுக்கு ரெண்டே ரீசன் தான். ஒன்று வந்து அந்த ட்ரெஸ் வந்து காட்டன் துணியில் வந்து தைச்சிருக்காங்க. நம்ம வந்து சிந்தட்டிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து அது நல்லா ஸ்டிஃபாக இல்லை. நீங்களும் வந்து காட்டனில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்து அதே மாதிரி பார்க்க நல்லா லுக்கிங்காக ஸ்டிஃபாக இருக்கும். ரெண்டாவது காரணம் வந்து அந்த ட்ரெஸ் மாதிரி நம்ம ட்ரெஸ் வந்து ஏன் பார்க்க லுக்கிங்காக இல்லை அப்படின்னா, நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்க லட்சணம் அப்படி இருக்கு. ஸோ எந்த ஆங்கிளில் ஃபோனை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ வந்து பார்க்க நல்லா லுக்கிங்காக இருக்கும் அப்படின்றத போய் நான் கற்றுக்கிட்டு வரேன். அது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.